அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது குரு பகவானை பற்றியது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். குரு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை உண்டு, பொது பார்வை உண்டு. அது காமன் பார்வை. ஆனால் சிறப்பு பார்வைகள் 2 பார்வைகள் குருவுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை சிறப்பு பார்வைகளாக உள்ளது. இந்த 3 பார்வைகளை கொண்ட முழு சுபகிரகம் தான் குரு பகவான். குரு பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டை வளர்த்தெடுக்க இயலாவிட்டாலும் தான் பார்க்கும் வீட்டை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட குரு பகவான் லக்னத்திற்கு 9வது வீட்டை, அதாவது பாக்கியஸ்தானத்தை, யோகஸ்தானத்தை, தந்தை ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்த்தால் அந்த ஜாதகர் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று இருப்பார், அனைத்து நல்ல பாக்கியங்களையும் பெற்று இருப்பார். ஆனால் அதே குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் வீட்டை பார்த்தால் அந்த அனைத்து நல்ல பலன்களையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகர் அதை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார். 9ஆம் வீடு என்பது அனைத்து பாக்கியங்களும் பெற்று இருப்பார். கார் இருக்கும், வண்டி இருக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவருக்கு இல்லை என்று போகாது. ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது குருவான் 12ஆம் வீட்டை பார்த்தால் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார். இல்லை என்றால் அது சொத்துக்கள்லாம் இருக்கும். அது அவர் அங்கங்கே உள்ளவர்களோட ஒப்படைத்து விட்டு அவர் வேறு மாநிலங்களையோ மாவட்டங்களிலேயோ தேசங்களிலேயோ அவர் தொழில் செய்து பொருள் ஈட்டி கொண்டிருப்பார். இந்த சொத்துக்களெல்லாம் பிறர் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள், பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள். பிறருடைய பாதுகாப்பில் சொத்துக்கள் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. ஆனால் 12ஆம் வீட்டை குருபான் பார்த்தால் இந்த அனைத்து சொத்துக்களையும் அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். இதுதான் குருபானுடைய 9ஆம் வீட்டின் பார்வைக்கும் 12ஆம் வீட்டின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். மற்றவற்றை நாம் அடுத்த வழியில் காண்போம். நன்றி, வணக்கம்.